அவர்கிட்ட பணம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, புகழ் இருந்தது. அமெரிக்காவோட மிக அழகான பொண்ணுங்க எல்லாம் அவர்கிட்ட போட்டா போட்டி போட்டுக்கிட்டு என் கூட செல்ஃபி எடுத்துக்க மாட்டீங்களான்னு கெஞ்சிக்கிட்டு இருந்த சமயம், அரசியல்வாதிகள் அவரோட விருந்துக்கு வந்த சமயம், செய்தித்தாள்கள் எல்லாம் தினமும் அவரை பத்தி ஏதாவது எழுதிக்கிட்டு இருந்த தருணம், அவர் நடந்து போனாலே கேமராக்கள் எல்லாம் அவரை துரத்த ஆரம்பிக்கும். அவர் பேசினாலோ அமெரிக்காவே கேட்கும். ஆனா ட்ரம்போட பேரரசும் சரியா ஆரம்பித்தது. அந்த நாளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நியூயார்க்ல ஜோரா மழை பெய்து கொண்டு இருந்த ஒரு அதிகால வேலை. ட்ரம்ப் கட்டின ட்ரம்ப் டவரோட மேல் தளத்துல டொனால்டு ட்ரம்ப் தனியா நின்றுகிட்டு இருக்கிறாரு. வெளியில பார்த்தா அவர் ஒரு ராஜா, ஆனா உள்ள அவர் ஒரு கைதி, கடன் கைதி. வெளியில தங்கத்தால மூடப்பட்ட அந்த கட்டடம் உண்மையிலேயே கடனால கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அத அப்போ யாருக்குமே சந்தேகிக்க தோணல. எல்லாம் சொந்த காசை போட்டு கட்டியிருக்கிறாப்லன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. தங்கத்திலேயே அந்த தங்க கோட்டிங்கெல்லாம் போட்டு இழைச்சிருப்பாப்ல. எதை ட்ரம்ப் டவர்னு அவருக்கு சொந்தமா ஒரு பெரிய ஹோட்டலை கட்டும்போது, ரெனோவேட் பண்ணும்போதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கட்டல, ஏற்கனவே இருந்த ஒரு பில்டிங்கை வாங்கி தான் ரெனோவேட் பண்ணாரு. 1980களில் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை நம்பினார். தான் தொடர்றதெல்லாம் தங்கமாகிறதா அவர் நினைச்சார். அந்த நம்பிக்கை தான் அவரை உலக புகழுக்கே கொண்டு போய் சேர்த்ததுன்னு சொல்லலாம். அதே நம்பிக்கை தான் அவரை அழிவோட விளிம்பிற்கும் கொண்டு போய் சேர்த்ததுன்னு சொல்லலாம். ஒரு ஹோட்டல் வாங்கினார், ரெனோவேட் பண்ணார், அப்புறம் இன்னொரு ஹோட்டல் வாங்கினார், ஒரு கெசினோ வேற அதுக்கப்புறம் திறந்தார், அப்புறம் இன்னொரு கெசினோ, சூதாட்டு நிறுவனங்கள் எல்லாம் திறந்தார், ஒரு விமான சேவையை வேற வாங்கினாரு, அப்புறம் சொந்தமாகவே ஒரு பிரைவேட் கப்பல் யாட் வாங்கினாரு, புதிய கோபுரங்களை கட்டினாரு. எல்லா இடத்துலயுமே ஒரே பேரை தான் வச்சாப்ல, ட்ரம்ப். அந்த பேரரசு ட்ரம்போட பணத்தால உருவாக்கப்பட்டது இல்ல, பேங்க்ல வாங்கின கடனால உருவாக்கப்பட்டது. ஒரு நாள், 2 நாள், 1 வருஷம், 2 வருஷம் அப்படின்னு கடனை கூட்டிக்கிட்டே போகுது. மார்க்கெட்டும் மேல போய்கிட்டே தான் இருக்குது. இந்த ஆளு கடனை கட்டினாரா வட்டியை கட்டினாரா கூட யாரும் கவனிக்கல, பேங்க்கும் கவனிக்கல, ட்ரம்ப்பும் கவனிக்கலன்னு சொல்லலாம். எல்லா மார்க்கெட்டும் நல்லபடியா போய்கிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு நாள் அமெரிக்க பொருளாதாரம் மெதுவா சறுக்க ஆரம்பித்து ரியல் எஸ்டேட் படுமோசமா அதல பாதாளத்துக்கு போச்சு. மக்கள் எல்லாம் எதுக்குடா வம்புன்னு செலவழிக்கிறத குறைச்சிக்கிட்டாங்க. கெசினோ பக்கம் போறத குறைச்சிக்க ஆரம்பிச்சாங்க. ஹோட்டல்ல முன்பதிவு செய்வதை குறைச்சிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கடன் மட்டும், அப்புறம் இன்னொரு பேங்க் கடனை கட்டியான்னு வராங்க, அப்புறம் 3வது பேங்க் வருது. எல்லார்கிட்டையும் ஏதாவது சொல்லி சமாளிக்கிறார். அவங்க விடுறாப்ல தெரியல. மிஸ்டர் ட்ரம்ப், பணம் எப்ப தர போறீங்க அப்படின்னு தான் கேள்வி. அல்லா பெருமை ஒரே கேள்விதான். அந்த காலகட்டத்தில் மட்டும் ட்ரம்போட மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா? $3 பில்லியன். இந்திய மதிப்புல சொல்ல போன 1 பில்லியன்னா எவ்வளவுங்க? 100 கோடின்னு நம்ம பார்த்தோம். இதுல வேற டாலர்ல வேற இருக்கு. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல தோராயமா ஒரு 25,000 கோடிக்கு மேல அவருக்கு கடன் இருக்குன்னு சொல்லலாம். ஒரே மனுஷன் அவர்கிட்ட 25,000 கோடி கடன். அதுதான் அப்போதைய ட்ரம்போட நிலைமை. வால் ஸ்ட்ரீட்ல அமெரிக்கால ஒரு வதந்தி பரவுச்சு. அவ்வளவுதான், ட்ரம்போட சொல்லி முடிஞ்சிருச்சு, அவர் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த செய்தி நியூஸ்ல பரவுச்சு, டிவியில பரவுச்சு, அமெரிக்கா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஒரே தலைப்பு தான், ட்ரம்ப் முடிந்து விட்டார், ட்ரம்போட சொல்லி முடிஞ்சு. பார்ட்டிக்கு வான்னு கூப்பிட்டவங்க எல்லாம் இப்போ போன் எடுக்கல. நேத்து வர புகழ்ந்து தள்ளின மீடியாக்காரங்க எல்லாம் இன்னைக்கு கேலி கூத்தா அவரை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல ட்ரம்ப் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்டார். பணம் போகும், சொத்து போகும், ஆனா பேர் மட்டும் போகக்கூடாது. ஏனென்றால் அவர் ஒரு தொழிலதிபர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பிராண்டு. ட்ரம்ப்ங்கிறத ஒரு பிராண்டா அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. ட்ரம்ப் டவர்ல அவரு அன்னைக்கு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாப்ல. தன்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த வாசகங்களை நினைச்சு பார்க்கிறார். அட்டாக், நெவர் அட்மிட் டிஃபீட், ஆல்வேஸ் கிளைம் விக்டரி. எப்பவுமே தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே தோல்வியை ஒத்துக்கவே கூடாது, எப்பவுமே யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீதான் ஜெயிச்சேங்கிறாப்ல கங்கணம் கட்டிக்கிட்டே தெரியணும். இதுதான் குருநாதர் எல்லாம் அவரை தாக்கி எழுத பேச ஆரம்பிச்சாங்க. போட்டியாளர்களோ பார்த்து சிரிச்சாங்க, நண்பர்களோ சீண்டல அவனோட இந்த தோல்வியை பார்த்து ரசிச்சாங்க. ஆனாலும் ட்ரம்ப் இறங்கி வரல. ஒரு புது திட்டத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறார். நான் பணத்தை இழந்திருக்கலாம், ஆனா மக்கள் என்னை இன்னும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. போற வர யாரை வேணாலும் கூப்பிட்டு நான் யாருன்னு கேட்டா எல்லா வேறாலும் சொல்ல முடியும் இவர் ட்ரம்ப் தான் அப்படிங்கிறது. சோ அந்த லெவலுக்கு தான் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுதான் அவருடைய ஆயுதமும் கூட. இவர் ஒரு சாதாரண தொழில் அதிபரா மட்டும் இருந்திருந்தா இங்க இந்த கதை இதோட முடிஞ்சிருக்கும். ஆனா ட்ரம்ப் வேற ரகம். அவரு தோல்வியை ஒரு படியா கூட பார்க்க மாட்டேங்கிறார். அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குதான், 25,000 கோடி ரூபாய் இந்திய மதிப்புல கடன் இருக்குதான் அப்படின்னு வெளியில பேசிக்கிறாங்க பாத்தீங்களா? அதை கூட அவர் ஒரு விளம்பரமா பாக்குறார். அவர் வீழ்வதற்காக எல்லா பேரும் கடன் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தா அதையே தனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். எப்படி மனுஷன் 25,000 கோடி ரூபாய் கடன்ல இருந்து மீண்டு வந்தார்? எப்படி அமெரிக்காவோட மிகப்பெரிய பிரபலமாக பின்னாடி இன்னும் பலத்தோட மாறினார்? வங்கி கிட்ட, பேங்க் கிட்ட ஐயா கடன் கொடுங்க, அவங்க கழுத்தை பிடிக்கிறாங்கன்னு புது பேங்க்ல எல்லாம் கடன் கட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் ஒரு நாள் அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடக்கூடிய அளவு நியூயார்க்ல ட்ரம்ப் டவர்ல காலையில 8 மணி ட்ரம்போட டேபிள்ல ஒரு ஃபைலு. அதுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட பேங்குகளோட லிஸ்ட். என்ன பேங்க்ல எவ்வளவு கோடி கடன் இருக்குன்னு கிட்ட 25,000 கோடி ரூபாய்
கடன் கொடுத்த ஒட்டுமொத்த பேங்க்கும் அந்த பேங்குகளோட சந்தை மதிப்பும் அதுல பாதாளத்துந்தவன் 25,000 கோடி ரூபாய் கடனாக இருக்கிற ஒரு கடனாளி. ஆனா அவனை பார்த்தோம் இங்க பேங்க் பயப்படுது. தன்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த பழைய வாசகத்தை யோசிச்சு பாக்குறாரு. எதிரிகள் கிட்ட பயத்தை கண்டுபிடி, அந்த பயத்தை நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்ல. பேங்க் கிட்ட இருக்கிற அந்த பயத்தை இப்ப ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ பேங்கு கிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறார். ட்ரம்ப் கூட பேரம் பேச வரக்கூடிய பேங்குங்க எல்லாம் ட்ரம்ப்பை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. பேங்க் அதிகாரிங்க பயந்தாங்க. அந்த பயத்தை இவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். பேங்கு கிட்ட ஐயா சாமினெல்லாம் பேசல, அப்படிதான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். என்னால எப்ப முடியுமோ அப்பதான் கொடுப்பேன், அப்பதான் கொடுக்க முடியும், அப்படி இல்ல திவால்னு அறிவிச்சிருவேன், அப்புறம் சல்லி பைசா கிடைக்காதுன்னு எல்லா பேங்கையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பேங்குகளும் அதுக்காக பயப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்கும்போது கொடுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவர்களோட அந்த பிரஷரை குறைச்சிக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் எப்படி சந்தையில ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது அதுல பாதாளத்துக்கு போச்சோ, அதே மாதிரி 1991 அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ரியல் எஸ்டேட் மேல பூமாக ஆரம்பிச்சது. ஸோ அவரோட சந்தை மதிப்பும் கூட ஆரம்பிச்சது. மக்களும் கையில பணம் நிறைய புழங்க ஆரம்பிச்சதுனால நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரம்போட கசினோவுக்கெல்லாம் போய் நிறைய சீட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. ட்ரம்போட ஹோட்டல்ஸ்ல தங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இழந்த அந்த சந்தை மதிப்பை மீட்டி எடுத்து விட்டார். கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் அடுத்த சில வருடங்கள்ல இன்டர்நெட் பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருந்தது. ரியாலிட்டி ஷோஸ் அப்படிங்கிறது பெரிய பூகம்பமா வெடிச்சு எங்க பார்த்தாலும் ரியாலிட்டி ஷோன்னு எங்க பார்த்தாலும் வெடியாதான் இருந்தது. அப்போ ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தனக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் சொல்லலாம். அவர் மெதுவா சொன்னாரா, நீங்க ட்ரம்ப்பை பிசினஸ் மேனா பாக்குறீங்க, நான் ட்ரம்ப்பை ஒரு பிராண்டா பாக்குறேன். இந்த ஒரு வரி ட்ரம்போட வாழ்க்கையவே மாத்த போகுதுன்னு சொல்லலாம். இந்த மார்க் பர்னட் அப்படிங்கிறவரு ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். மக்களுக்கு வெற்றிகரமான மனிதர்களை பிடிக்கும், ஆனா அவர்களை விட வெற்றியை நடித்து காட்டக்கூடிய மனிதர்களை இன்னும் அதிகமாகவே பிடிக்கும். ட்ரம்ப் சரியான சாய்ஸ். அவரு அருமையா நடிப்பாப்ல. அவரு நிஜ வாழ்க்கையிலேயே நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. சோ நடிப்பு வரும், ஏற்கனவே ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது. சோ ஒரு ஷோவை கொடுக்கலாமேன்னு அவருக்கு எண்ணம். அடுத்த சில வாரங்கள்ல ஒரு புது நிகழ்ச்சியே உருவாக ஆரம்பிக்குது. பேர் என்ன தெரியுமா? தி அப்ரண்டிஸ். இந்த பேர்ல தான் இவரோட முதல் எபிசோட நாம படமாவே பார்த்திருப்போம். ஆனா அதே பேர்ல வச்சு தான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்னு சும்மா படம் போட்டு காட்ட ஆரம்பிக்கிறாரு ட்ரம்ப். தனியார் விமானம், ட்ரம்ப் டவரு, லக்ஸரியான ஆபீஸு, தங்கத்தால இறைச்சி செஞ்ச கட்டடங்க, அவரோட அதிகாரம், அவரோட அத்தாரிட்டி, இதையெல்லாம் காமிச்சு மக்களை ஒரு ஷோ மூலமா ஈர்க்க பாக்குறார். ஒரு வாசகத்தையும் அந்த ஷோல பயன்படுத்துறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் நெவர் லாசஸ். எப்பவுமே தோற்காத மனுஷன் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு வாசகமும் கூடவே அந்த ஷோவோட சேர்ந்து பரவுது. ஒரு சாதாரண டிவி ஷோ மட்டும் கிடையாது, ஒரு இமேஜை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி அவருக்கு அது பயன்பட்டது. முதல் எபிசோடு ஒளிபரப்பானது. லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்தாங்க. அவர் நடத்தின ஷோல யாரோ ஒருத்தவர் தப்பு பண்ணிட்டாருன்னா யோசிக்க மாட்டாப்ல. ஆன் ஸ்பாட்ல டிவி முன்னாடியே உன்னை வேலை விட்டு தூக்குறேன் போடா அப்படின்றாப்ல. யூ ஆர் ஃபயர்ட் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். அமெரிக்க கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாகவே அந்த ஒரு வரி யூ ஆர் ஃபயர்ட் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சது. அடுத்த நாள் எல்லா செய்திகளிலையும் லைவ் ஷோல வச்சு எல்லாரும் பார்க்க ஒத்தால வேலையை விட்டு தூக்கிட்டாப்லன்னு நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. எல்லா டிவி சேனல்களும் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு மாசத்துல அமெரிக்கா முழுக்க குழந்தைங்க கூட அந்த வரியை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. யூ ஆர் ஃபயர்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு நிறைய பாட்டுக கூட ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ட்ரம்ப் பணம் சம்பாதிச்சாரா? ஆமா. புகழ் சம்பாதிச்சாரா? ஆமா. ஆனா அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அது கிடையாது. அவருக்கு கிடைச்சது ஒரு நம்பிக்கை. லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் ஒவ்வொரு வாரமும் ட்ரம்ப்பை ஒரு பிக் பாஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒரு லீடர், அவர் ஒரு வின்னர், அவர் ஒரு ப்ராப்ளம் சால்வர், தெரியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு இமேஜ் பில்டப் ஆக ஆரம்பிக்குது. இப்படி அந்த டிவி ஷோவை பார்த்துக்கிட்டு இருந்த சில பேர் இந்த மனுஷன் அமெரிக்காவோட ஜனாதிபதியா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சில பேர் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது ஜோக்கு மாதிரி பட்டது. ஆனா அந்த ஜோக்கு பிற்காலத்துல ஒரு வரலாறாகவும் மாறும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ ஒரு டிவி ஸ்டார் ட்ரம்பா இருக்கிற இவரு பிற்காலத்துல எப்படி அரசியலுக்குள்ள வந்தார் அப்படிங்கறது தான் அடுத்து நாம பார்க்க போறோம். அதே மாதிரி ட்ரம்புக்கு ஒபாமா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டது பேரை கேட்டாலே மனுஷன் அப்படியே கொதிப்பாப்ல, டென்ஷன் ஆவாப்ல. அதுக்கு என்ன காரணங்கிறதையும் நாம இப்போ பார்க்க போறோம். அப்புறம் வாஷிங்டன் டிசி அமெரிக்காவோட அதிகார மையம். இது ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை. அந்த இரவு அமெரிக்காவோட மிக சக்தி வாய்ந்த மனிதர்கள் ஒரே ரூம்ல ஒண்ணு கூட்டுறாங்க. பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிங்க, நடிகர்கள், பணக்காரர்கள், கூடவே நம்ம ட்ரம்ப்பும். ஆனா இந்த தடவை அங்க இவர் ஒரு விருந்தினராக வரல, கெஸ்டா வரல, ஒரு இலக்கோட வந்திருக்கிறார். அந்த நேரத்துல ட்ரம்ப் ஏற்கனவே அமெரிக்கா முழுக்க பிரபலம். அவரோட ஷோ பிரபலம். யூ ஆர் ஃபயர்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரபலம். மக்கள் அவரை பிக் பாஸ்னு கூப்பிட ஆரம்பிச்ச காலகட்டம். ஆனா அரசியலுக்கே தலைநகரமா இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசி அந்த நகரம் அவரை சீரியஸாக இந்த விஷயத்துல எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்க நினைச்சாங்க இவர் ஒரு ரியாலிட்டி ஷோ ஸ்டார், பிக் பாஸ் ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஜோக்கர், அவ்வளவுதான். ஆனா அதே ராத்திரி மேடைக்கு இன்னொருத்தவர் வரார். அவர்தான் பாரக் ஒபாமா.
பராக் ஒபாமா, அமெரிக்காவோட ஜனாதிபதி. ஒபாமா பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல சில நிமிடங்கள் சாதாரணமா ஜோக் அடிச்சு பேச ஆரம்பிக்கிறார். எல்லா பேரும் சிரிக்கிறாங்க. பிறகு ட்ரம்ப் பக்கம் திரும்புறார். அடுத்த சில நிமிடங்கள் வரலாற்றுல இவர் பேச போற விஷயம் டெஃபினட்டா இடம் பிடிக்க போகிறது. வரலாறு அடுத்த இந்த சில நிமிடங்களை மறக்க போறதே கிடையாது. அப்படி என்ன ஒபாமா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப் ஃபைனலி சால்வ்ட் a very important national issue. நாட்டுக்கே ஆபத்தான ஒரு பெரிய விஷயத்தை ஃபைனலா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்னு நக்கலா ஏதோ கமெண்ட் அடிச்சிருக்காரு. அந்த ரூம் முழுக்க பயங்கரமான சிரிப்பு. ட்ரம்ப் அப்போ அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஒபாமா தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு ஜோக்குமே ட்ரம்ப்பை நோக்கியே போகுது. அரை முழுக்க சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ட்ரம்ப் மட்டும் சிரிக்கவே இல்லை. அந்த நேரத்துல அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது ஒபாமாவோட இந்த ஜோக்கெல்லாம் அந்த மனுஷனோட மனசுக்குள்ள எதையோ தீயா மூட்டிக்கிட்டு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அன்றைய இரவு முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் வீடு போய் சேர்ந்தாங்க. சிரிப்பு முடிஞ்சிருச்சு, கைத்தட்டல் முடிஞ்சிருச்சு, ஜோக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா ட்ரம்ப்புக்கு மட்டும் அது ஒரு முடிவாக இல்ல. மாறா அந்த இரவு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். நீ ஜனாதிபதியா இருக்கிற திமிர்ல தானே என்னை பத்தி இவ்வளவு கமெண்ட் அடிச்ச, உன் இடத்துல நான் வந்து உட்கார்றேன்னு அன்னைக்கு சபதம் போடுற. அன்னைக்கு தான் ஒரு டிவி ஸ்டாரா, ஒரு பிக் பாஸா இருக்கிற ட்ரம்ப் அரசியல் பக்கம் வரலாம், ஜனாதிபதி ஆகலாம்னு ஆசைப்பட ஆரம்பிக்கிறார். ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட்னால உண்மையிலேயே வெள்ளை மாளிகைக்கு போக முடியுமா, ஜனாதிபதி ஆக முடியுமா? அந்த ஊரே சிரிச்சது, மீடியா சிரிச்சது, நாடே சிரிச்சது. ட்ரம்ப் இருக்கிற கட்சிக்காரங்க கூட சிரிச்சாங்க. 2015 ஜூன் மாசம் 16 நியூயார்க்ல ட்ரம்போட டவர்ல காலையில அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சாதாரணமா தெரியல. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற செக்யூரிட்டி கார்டுக்கு கூட ஏதோ பெருசா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்குது. ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் ஓடோடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க யாருக்கும் என்ன நடக்குது, எதுக்காக கூப்பிட்டு விட்டாருன்னு தெரியாது. அடுத்த சில நிமிடங்கள்ல அமெரிக்க அரசியலோட வரலாறு மாறப்போகுது. டொனால்டு ட்ரம்ப் கூட அந்த கட்டடத்துல ஒரு ரூம்ல தயாராகிட்டு இருக்கிறார். தயாராகி கொண்டு இருக்கிறார். 70 வயசை நெருங்கி கொண்டு இருக்கிற ஒரு டிவி செலிபிரிட்டி, ஏகப்பட்ட சொத்து பத்து, உலக அளவுல புகழ். ஆனா ஒரு பிரச்சனை, அரசியல்வாதிங்க, வெள்ளை மாளிகை அவரை சீரியஸாவே எடுத்துக்கல. அன்னைக்கு காலையில ட்ரம்ப் சிவப்பு கலர்ல டை கட்டி இருக்கிறார். கண்ணாடி முன்னு நின்று பாக்குறார். அப்புறம் கதவை திறக்கிறார். அடுத்த சில நிமிடங்கள் கழித்து எஸ்கலேட்டர்ல லிப்ட்ல போறாப்ல. பக்கத்திலேயே ட்ரம்போட பொண்டாட்டி மெலானியா ட்ரம்ப். எத்தனாவது பொண்டாட்டின்னு தெரியல. ஏன்னா முதல் பாகத்துல பார்த்த அந்த பொண்டாட்டியை அவரு விவாகரத்து பண்ணிட்டார். வந்தாச்சுங்க. பார்த்தா கேமரா, மீடியா, பெரிய கூட்டம், பயங்கரமான கைத்தட்டல்களுக்கு மத்தியில மேடைக்கு வரார். மைக்கு முன்னாடி நிக்கிறார். இப்ப வரைக்குமே அமெரிக்கா அவரை இன்னும் ஒரு ஜோக்கரா தான் பார்த்துட்டு இருக்குது. ஆனா அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைங்க, அவரோட ஸ்பீச் அமெரிக்காவையே 2 பகுதியா, ஒரே வெட்ல 2 அமெரிக்காவை பொளந்து விட்டுட்டாரு. அந்த லெவலுக்கு அவரோட ஸ்பீச் இருந்ததா. அன்னைக்கு ட்ரம்ப் அப்படி என்ன சொன்னார்? ஏன் மீடியா அதிர்ச்சியானாங்க? அடுத்து ஏன் எல்லாரும் பயந்தாங்க? இப்போ தான் அரசியலுக்கு வர போறேன், ஜனாதிபதி போட்டியில பங்கெடுக்க போறேன் அப்படின்னு எல்லாம் ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. அதை கேட்டு பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள் எல்லாம் சிரிச்சது. CNN சிரிச்சது, நியூயார்க் டைம்ஸ் சிரிச்சது, ரிபப்ளிக் பார்ட்டி சிரிச்சது, டெமோக்ராட்ஸ் சிரிச்சாங்க, சொந்த கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த லேட் நைட் காமெடி ஷோ பண்ணுவாங்கல்ல, அவங்க கூட சிரிச்சாங்க. யூடியூபர்ஸ் பிறகு கேட்க ஆரம்பிச்சாங்க, பிறகு நம்ப ஆரம்பிச்சாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல ட்ரம்ப் ஒரு ஜோக்கா இருக்கலாம். ஆனா மக்களுக்கு, மக்களோட கோபத்தோட குரலா அன்னைக்கு அவர் பேசினார். மக்களோட வலிய, கோபத்தை அவர் பேச ஆரம்பிச்சத மக்கள் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்கால பெரும்பான்மையான மக்கள் வெள்ளையர்கள், வெள்ளை நிறத்துக்காரங்க, கருப்பினத்தவர்கள் மைனாரிட்டி. அதே சமயம் அமெரிக்கா அப்போ உலகளாவிய அரசியலை பார்த்துக்கிட்டு இருந்தது. உலகத்துல எந்த மூலையில ஏதாவது நடந்தாலும் இவங்க அங்க போய் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அவர் ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். எங்கேயோ போய் உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில அமெரிக்கா பணத்தை போய் கொட்டுறதாவும், அதை ஏன் அமெரிக்கர்களுக்கு, சொந்த மண்ணின் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, நான் வந்தா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அமெரிக்கர்களுக்கு மட்டுமே, அமெரிக்க மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டுமே. அமெரிக்காவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க, செட்டில் ஆறாங்க. இந்தியா உட்பட பல பேர் வந்து செட்டில் ஆறாங்க. வந்தேரிகள் எல்லாம் நல்லா காசு பாக்குறாங்க, செட்டில் ஆறாங்க. மண்ணின் மைந்தர்கள் நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் வைக்கிறோம்னு சொல்லி நல்லா இனவரிய தூண்டி விட்டு பேசுறார். அது ரொம்ப அழகா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 2015 இறுதி கட்டத்துல தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையை பத்திய நிலவரம் வெளியில வந்துட்டு இருக்குது. அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன காரணம்? ட்ரம்ப் முன்னிலையில் இருக்கிறதாக செய்தி வருது. அடுத்துன்னு அவரை பத்தி நிறைய முன்னிலை நிலவரம் எல்லா இடங்களிலையும் பேசப்படுது. சொந்த கட்சி, அவரோட கட்சியோட பேரு த ரிபப்ளிகன் பார்ட்டி அப்படின்னு. டெமோக்ராட்ஸை பத்தி நிறைய பேசி தாக்கி எல்லாம் பேசல. முதல்ல தன் கட்சி ஆட்களையே, தன் கட்சியவே தாக்கி பேச ஆரம்பிச்சாராம். இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் பல வருஷமா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு அரசியல்வாதிகள்னு எல்லாரையும் சேர்த்தே பேசினாரு. சிஸ்டம் சரியில்லைன்னு சிஸ்டத்துக்குள்ள நின்னே பேசினாரு. 2016 வருஷம் அமெரிக்கால ஜனாதிபதியா போட்டியிடக்கூடிய 2 பேரு லைவ் ஷோல மக்கள் மத்தியில கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கும்போது டிபேட் பண்ணுவாங்க, விவாதம் செய்வாங்க. அமெரிக்கா முழுக்க இது பிரபலம். ஜனாதிபதி போட்டியில ஈடுபடக்கூடிய 2 பேர் மட்டும் கிடையாது, சொந்த கட்சியிலேயே முக்கியமா இருக்கக்கூடிய பல பேரு ஒண்ணு கூடி விவாதம் பண்ணுவாங்க.
கவர்னருங்க, செனட்டருங்க, பார்ட்டியோட கட்சி தலைவருங்கன்னு பல பேர் பேசுவாங்க. அவர்களுக்கு மத்தியில அன்னைக்கு அங்க நின்னுகிட்டு இருந்தது ஒரு டிவி செலிபிரிட்டி நம்ம ட்ரம்ப். இவ்வளவு நேரம் நாம பார்த்தது வச்சது எல்லாம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு முன்னிலை நிலவரம் கிடையாது. அது எல்லாம் சொந்த கட்சியில தான் யார் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக லோக்கல்ல நடந்த சின்ன சின்ன தேர்தல்கள். அது மட்டும் இல்லாம மீடியாக்கள்ல ஒவ்வொரு வாரமும் யார் பிரபலம், யாருக்கு மக்களுக்கு மத்தியில பேரும் புகழும் இருக்குது, யாரு போட்டியிட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த முன்னிலை நிலவரத்தை மீடியால போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு மீடியாக்காரங்கிறதுனால ரொம்ப ஈஸியா எல்லாத்துலயும் முன்னிலையில வந்துட்டே இருக்கிறார். ட்ரம்ப் எப்படி இந்த கட்சியின் சார்பா ஜனாதிபதியா போட்டியிட ஆசைப்படுறேன்னு சீட்டு கேட்டு வராரோ, அதே மாதிரி பல பேர் கேட்டு வருவாங்கல்ல. அப்படி கேட்டு வந்த பல பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த விவாத மேடையில போட்டி போட்டு பேசியாகணும். பயங்கரமா பேசினார். சொந்த கட்சியவே தாக்கினார். சொந்த கட்சியிலேயே தனக்கு போட்டியா இருக்கிற ஆட்களையும் தாக்கி பேசினார். அடுத்த சில நாட்கள்ல அவரோட கட்சியின் சார்பா இவர்தான் ஜனாதிபதியான வேட்பாளர், ஜனாதிபதிக்குரிய அந்த தேர்தலுக்கான வேட்பாளர்னு கட்சியை அறிவிச்சிருச்சார். அதே சமயம் எதிர்கட்சியின் சார்பா போட்டியிட வந்தவங்க யார் தெரியுமா? ஹிலாரி கிளின்டன். அவங்க அரசியலுக்காகவே பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஜனாதிபதியா இருந்தவனோட பொண்டாட்டியா இருந்து ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்லுவோம், அப்படி இருந்தவங்க, செனட்டரா இருந்தவங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தவங்க, 25 வருட அரசியல் அனுபவம் இருந்தது அவங்க கிட்ட. அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த அரசியல்வாதிங்க பல பேரோட அவங்க ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருந்தாங்க. மீடியாவோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருந்தது, கட்சியோட சப்போர்ட்டும் அவர்களுக்கு இருந்தது, பணத்தோட சப்போர்ட்டும் அவர்களுக்கு இருந்தது, எல்லாம் இருந்தது. எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கருத்து கணிப்பு தெரிவிப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஹிலாரி கிளின்டன் தான் இந்த தடவை தேர்தலில் ஜெயிக்க போறாங்கன்னு அவர்களோட கருத்து கணிப்பை அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. ட்ரம்ப் வேணும்னா ஜனாதிபதி வேட்பாளருக்கான சீட்டை வாங்கியிருக்கலாம், ஆனா ஜெயிக்க முடியாதுன்னு பல பேர் பேசினாங்க. ஆனா அது எல்லாம் பொய்யா மாறுச்சு. 2016 சம்மர் டைம் ட்ரம்ப் ரேலியை ஆரம்பிக்கிறார். முதல்ல 1000 பேர், பிறகு 10,000 பேர், பிறகு லட்சம் பேர், இப்படி பல பேர் அவரோட கூட்டத்துக்கு கூட ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேச்ச கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மீடியாவும் சும்மா இல்ல, ட்ரம்ப்பை போட்டு தாக்க ஆரம்பிக்குது. ஆனா மீடியா எப்படியெல்லாம் ட்ரம்ப்பை தாக்குமோ அதையெல்லாம் அவரு தனக்கு சாதகமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு மீடியா அந்த ஆளை போட்டு ஏச ஆரம்பிக்குதோ அவ்வளவுக்கு அளவு சப்போர்ட்டர்ஸோட எண்ணிக்கை கூட ஆரம்பிக்குது. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில என்னத்தையாவது பேசி மாட்டிப்பாரு, அதுலயும் அவருக்கு பேரு புகழ் கிடைக்கும். அடுத்தடுத்து நடக்கிற கூட்டத்துல அவரோட சப்போர்ட்டர்ஸோட எண்ணிக்கை கூடும். வாஷிங்டன் நகரமே குழம்ப ஆரம்பிக்குது. என்னையா நடக்குது இங்கன்னு யாருக்கு எதுவும் புரியல. ஒரு பக்கம் நம்ம ஹிலாரி கிளின்டனை கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொஃபஷனலா பண்றாங்க, ஆர்கனைஸ்டா பண்றாங்க, பவர்ஃபுல்லா பண்றாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் கேம்பெயின் பண்றாரு, ஒரு மாதிரி கேயோட்டிக்கா அன்பிரிடிக்டபிள் தேர்ந்தெடுத்தாங்க. எப்படி நம்ம ட்ரம்ப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2016 அக்டோபர் மாசம் எலெக்ஷனுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் மிச்சம் இருக்கிறது. திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோ லீக் ஆகுதுங்க. வாஷிங்டன் நகரமே கொண்டாடுச்சு, மீடியா கொண்டாடுச்சு, அவ்வளவுதான் ட்ரம்ப் சோலி முடிஞ்சிருச்சுன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. எப்போ அடுத்து பாருங்க, நவம்பர் 8ஆம் தேதி. அமெரிக்க வரலாற்றுல மிக விசித்திரமான ஒரு ராத்திரின்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு. ஏதோ சர்ச்சைக்குரிய வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னோம்ல, அதுல பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின சில விஷயங்கள் தான். அதுல பெண்களை பத்தி ரொம்ப இழிவாவே பேசியிருப்பார். நீங்க ரொம்ப ப்ராப்ளமா இருந்தா பெண்கள் எங்க தொட வேணாலும் உங்களை அலோவ் பண்ணுவாங்க, நீங்க செலிபிரிட்டியா இருந்தா மட்டும் போதும்னு ஏதோ கமெண்ட் அடிச்சிருப்பாரு. அது பெரிய பேசுபொருளாச்சு. அப்புறம் தனக்கு எதிராக போட்டிக்கிட்ட ஹிலாரி கிளின்டனை நீ கட்டிக்கிட்ட உன் புருஷனையே திருப்திப்படுத்த முடியலையே, நீ எப்படி அமெரிக்காவை திருப்திப்படுத்துவ அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு பெரிய சர்ச்சையை உருவாக்குனார். அமெரிக்க அதிபராக மூஞ்சியை பாரு அப்படின்னு மூஞ்சியை வச்சு உருவ கேலியும் பண்ணியிருக்கிறார். இப்படி பல சர்ச்சைகளுக்கு பெயர் பண்ணவர் தான் ட்ரம்ப். சோ இதெல்லாத்தையும் வச்சு ஆள் அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு தேர்தலில் டெஃபினட்டா தோத்து போயிடுவாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அக்டோபர் மாசம் 2016 வருஷம் நம்ம ஆளு ஜனாதிபதி சீட்டுக்காக ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவு நினைவாயிடுச்சு. இப்போ நவம்பர் 8ஆம் தேதி 2016 வருஷம் அமெரிக்க வரலாற்றுல ரொம்ப விசித்திரமான ராத்திரின்னு சொல்லலாம். நியூயார்க், வாஷிங்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ், சிகாகோன்னு எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு. இன்னைக்கு ஹிலாரி கிளின்டன் ஜெயிக்க போறாங்க. CNN, நியூயார்க் டைம்ஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், இப்படி பல பேரு அந்தமா தான் ஜெயிக்க போகுதுன்னு அடிச்சு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. அன்னைக்கு தான் எலெக்ஷனோட ரிசல்ட்டை எல்லாரும் எண்ணி வாக்கு எண்ணிக்கை அவரோட கண்ணாடியில எதுக்க பார்த்தது அமெரிக்காவோட எதிர்கால ஜனாதிபதியை. ஹிலாரி கிளின்டன் முந்தின நாள் வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தின நாள் 85% வாக்கு வாங்கி ஜெயிச்சிருவாங்க, 90% வாக்கு வாங்கி ஜெயிச்சிருவாங்க, 10% கூட ட்ரம்ப் வாங்க மாட்டாரு, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஹிலாரி கிளின்டனை கொண்டாடுவதற்காக மேடைகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு இருந்ததா. பேர் முந்திக்கிட்டு வேட்டெல்லாம் வெடிச்சு வாக்கு எண்ணிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களா. ஆனா சத்தமே இல்லாம பென்சில்வேனியால, ஒஹாயோல எல்லாம் அங்கெல்லாம் ஹிலாரி கிளின்டனோட கட்சி ஆளுங்கட்சியா இருக்குது. ஜெயிச்ச கட்சிங்க சப்போர்ட் அதிகமா இருக்கிற மாநிலங்க. ஆனா அந்த மாநிலங்கள்லயே ஆளுங்கட்சிக்கு எதிரா ஹிலாரி கிளின்டனோட கட்சிக்கு எதிரா ஒரு மாதிரி கோபம் இருந்தது. அதை மீடியா பார்க்க தவறிவிட்டது, எக்ஸ்பர்ட் பார்க்க தவறிவிட்டது. ஆனா ட்ரம்ப் மட்டும் அதை பார்த்திருக்கிறார் போல. எல்லாரும் எதிர்பார்த்தாப்ல ரிசல்ட் வந்தப்போ ஹிலாரி கிளின்டன் தான் முன்னிலைன்னு ஸ்டார்டிங்ல வந்தது. நம்ம ஊர்ல இப்போ லேட்டஸ்டா ஒரு எலெக்ஷன் நடந்ததுல ஆக 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 அப்படியே நிலைமை தலைகீழா மாற ஆரம்பிச்சது. சில டிவி ஆங்கர்ஸ் எல்லாம் லைவ் ஷோலையே என்ன நடக்குதுங்கன்னு பதட்டமானாங்க, ஆச்சரியப்பட்டு போனாங்க.
அதெல்லாம் இப்பயும் லைவ்ல இருக்குது. யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா பார்க்கலாம். இது உண்மையிலேயே நடக்குதான்னு எல்லாம் அரண்டு போனாங்க. நேரம் ஆக 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 ட்ரம்ப் முன்னில, அங்க பார்த்தா முன்னில, இங்க பார்த்தா முன்னில, அந்த மாநிலத்துல முன்னில, இந்த மாகாணத்துல முன்னிலன்னு ட்ரம்ப் முன்னேற ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அரசியல் பூகம்பமே நடந்துருச்சுன்னு சொல்லலாம். நீங்க நெட்ல வேணா CNN ஸ்டுடியோ ஆன் எலெக்ஷன் ரிசல்ட் டே ட்ரம்ப் வெர்சஸ் ஹிலாரி கிளின்டன் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணா ஒரு கிளிப் வரும். அந்த ஆங்கர்ஸோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் நீங்க கவனிக்கணும். நான் கூட இங்க எடிட்டர் சொல்லி இதை போட சொல்றேன். அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, எப்படி மிரண்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை பார்த்து சிரிச்சவங்க இப்போ அவரை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது நம்ம டொனால்டு ட்ரம்ப். எப்படியோ எவ்வளவு கூத்து பண்ணி கடைசியில அமெரிக்க ஜனாதிபதியா, அமெரிக்க அதிபரா சிம்மாசனத்துல வந்து உட்காந்துட்டாரு நம்ம ட்ரம்ப். இதுக்கு பிறகு ஏகப்பட்ட கூத்து குட்டி கலாட்டா எல்லாம் பண்ண இருக்கிறார். அதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.